சிவகங்கையில் வெயில் தகிக்குது, சுட்டெரிக்குதுன்னே சொல்லலாம். சரியான வெயில் இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலை, ஆழ்துளை கிணறுக்கு மோட்டர் இருக்கிற வேலையாக செஞ்சுட்டு இருந்தோம். எப்பவுமே நான் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸில் வேலை செய்கிறதால நான் இந்த மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்குவேன். எதுக்காகனா வெயில் தாங்காது, கண் எரிச்சல் வந்துடும். இது ஸ்டைலுக்காகலாம் போடுறதில்ல, எங்கள் வேலை அப்படி. இதை போடும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, இப்போ எனக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். ஆனால் இந்த பூமியோட வெப்பம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. நம்மாழ்வார் அவர் வாழ்ந்த காலத்தில் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்த ஒரு கருத்து என்னென்னா, மரங்கள் குறைய குறைய பூமியோட வெப்பம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். அது ஏன் அப்படின்னு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சூரியனோட வெப்பம் தாங்க முடியாமல் நான் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கூலிங் கிளாஸாக போட முடியும் பூமிக்கு? வாய்ப்பே இல்லை. அது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மரங்கள் குறைவதால் எப்படி வெப்பம் அதிகரிக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் 2 வகை உயிரினங்கள் இருக்குது. ஒன்று மிருகங்கள், இன்னொன்று தாவரம். மிருகங்கள் ஆக்சிஜனை உள்ளெழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு உள்ளெழுத்து ஆக்சிஜனை வெளியிடும். அப்போது இங்கே தாவரங்கள் குறைய குறைய உயிரினங்கள், நம்மை போன்ற உயிரினங்கள் எல்லாமே ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை தொடர்ந்து வெளிவிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்ளே இழுத்து ஆக்சிஜனை வெளிவிடுறதுக்கு இங்கே தாவரங்கள் இல்லை. அதனால தான் தொடர்ந்து உலக பரப்பளவில், நிலப்பரப்பளவில் 33% காடுகள் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்படிங்க தாவரங்கள் குறைய குறைய என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகரிச்சுக்கிட்டே வருது. வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் குவான்டிட்டி ஒன்று நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் அதர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த அதர்ஸில் தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கணும். ஆனால் மரங்கள் குறைய குறைய, தாவரங்கள் குறைய குறைய கார்பன் டை ஆக்சைடோட குவான்டிட்டி அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கேஸஸில் ரொம்ப வெயிட்டான கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு தான். இந்த 3 கம்பேரிட்டிவ்லி இந்த 3 சொல்கிறேன், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடில் கார்பன் டை ஆக்சைடு தான் வெயிட் ஜாஸ்தி. அதனால் பூமியை ஒட்டியே அது லேயராக ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ நைட்ரஜனும் ஆக்சிஜனும் வெப்பத்தை உள்வாங்கி எரிஞ்சு அது கரைஞ்சு போகும். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எரியாது. அதனால தான் தீயணைப்பு கருவிகளில் கார்பன் டை ஆக்சைடை, ஒரு சில கருவிகளில் கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இது வெப்பத்தை உள்வாங்கி தக்க வச்சுக்கும். அது எரியாது, வெளியே அனுப்பாது, ரேடியேட் பண்ணாது. அப்போது தாவரங்கள் இல்லாதால் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுக்க முடியாமல் இந்த தாவரங்களோட எண்ணிக்கை குறையிறதால பூமியை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுது. அப்போது சூரியன்லேருந்து வெயில் உள்ளே வந்து வெளியேற வேண்டிய அந்த வெப்பம் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற லேயரால் தடுக்கப்பட்டு நமக்கு இப்போது வெப்பம் அதிகமாகிட்டே இருக்குது. பூமி ஒன்றும் சூரியனை நோக்கி பக்கத்துலலாம் போகலை. நமக்கு ஏன் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா, இங்கே தாவரங்களில் கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகுது. அது நைட்ரஜன், ஆக்சிஜன் அதற்கு கீழேயே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிறதால பூமியை விட்டு வெயில் வெளியே போக மாட்டேங்குது, வெப்பம் அதிகரிக்குது. இதை நீங்கள் தடுத்தாகணும்னா கண்டிப்பாக தாவரங்களை வளர்க்கணும். அதனால தான் தொடர்ந்து நம்ம கோ இண்டியா க்ரீன் நிறுவனத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். கோ இண்டியா க்ரீன் வளர்ந்தால் மட்டும்தான் இந்த வெப்பத்திலிருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை வளருங்க. இன்றைக்கி சரியான வெயில், இது உங்களோட பகிர்ந்துக்கணும்னு தான் இந்த காணொலி. மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.